இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழில் யூனிட் 7ல் திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். மொத்தமாகவே வந்து பார்த்தா 20-30 நாளில் தமிழே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி டாப்பிக்கு. சரி, முதல்ல வந்து ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எங்கே இருக்குது? அறத்துப்பாலில் இல்லறியல் இருக்குது. குறள் 131லேருந்து 140 வரைக்கும். சரி, முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது ரொம்ப ஈஸியான குறள். என்ன சொல்ல வராங்க? ஒழுக்கம் தான் ஒருவனுக்கு மேன்மையை கொடுக்கும். ஓகேவா? விழுப்பம்னா சிறப்பு. ஒழுக்கம் தான் ஒருவனுக்கு சிறப்பு கொடுக்கும். அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிருக்கு மேலே வச்சு காக்க வேண்டும். ஓம்பப்படும் அப்படின்னா காக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சரி, இரண்டாவது குறள். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது எப்பாடுபட்டாவது, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது, பரிதோம்பி அப்படின்னா நம்ம உடலை வருத்தியாவது, அது வந்து உடலை வருத்தியாக இருக்கலாம், இல்லை மனசை வருத்தியாக இருக்கலாம், ஏதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேணும். அதுதான் நமக்கு வந்து நல்ல துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மூன்றாவது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கமுடையராக இருப்பவங்கள தான் வந்து பாராச்சா செம்ம குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், பெரிய ஆள், நல்ல ஒழுக்கமான ஆள் அப்படின்னு நம்மளை பாராட்டி பேசுவாங்க. இல்லைனா இழிந்த பிறப்பை ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க ஒழுக்கம் இல்லைன்னா. அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் வந்து இங்கே இழுக்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, அடுத்து. மரப்பினும் ஒத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கிடும். அதாவது மரப்பினும் ஒத்து கொழலாகும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து படித்தது வந்து மறந்து போனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் பிறப்பால் மனிதர்கள் அப்படின்ற ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கோம் இல்லையா? நம்ம மற்ற ஜீவராசிகளோட மனுஷனாக பிறந்ததுக்கு வந்து நம்ம வந்து மேலே இருக்கோம். அந்த விஷயத்துலேருந்து அதை நம்ம கட்டி காப்பாற்றுறது வந்து ஒழுக்கம் தான். ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம வந்து பிறப்பில் வந்து மேல் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற ஜீவராசிகளோட. அந்த ஒழுக்கம் குன்றிட்டா நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுதான் அப்படி சொல்ல வராங்க. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. சரி, அழுக்காறு அப்படின்னா என்னென்னா பொறாமை இருக்கிறவன்கிட்ட ஆக்கம் செல்வம் இருக்காது. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து போன்று இருக்கு இல்லையா? அதனால் இது வந்து உவமை அணி. சரி, அடுத்து பார்க்கலாம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் தவறதுனால வர குற்றங்களை வந்து மன வலிமை இருக்கவங்க வந்து நல்லா தெரிஞ்சுப்பாங்களாம். அவங்க வந்து ஒழுக்க நிலையிலேருந்து மாற மாட்டாங்க. எப்படின்னா, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா மன வலிமை உள்ளவர். ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார், மன வலிமை உடையோர். ஏன்னா இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, இழுக்கத்தினால வர தீவினைகளை தெரிஞ்சதுனால மன வலிமை உள்ளவோர் ஒழுக்கத்திலிருந்து மாற மாட்டார்கள். சரி, அடுத்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இருந்தால் தான் ஒருவனுக்கு உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போவான். ஒழுக்கம் இல்லாமல் இழுக்கமாக இருந்தால் இந்த மாதிரி பழி தான் வரும், இல்லை அந்த மாதிரி பழியெல்லாம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். தப்பாக எல்லாமே அவன் மேலே தான் பழியாக வந்து விழுக்கும். சரி, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க? நல்லொழுக்கம்ங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே நல்ல ஒரு விஷயத்தை தான் விளைவிக்கும், நன்மையை விளைவிக்கும், பெருமையை விளைவிக்கும். அந்த மாதிரியான ஒரு விதை அப்படின்னு சொல்கிறாங்க. வித்துனா விதை. உனக்கு வந்து நன்மை விதைக்கணுன்னா அதுக்கு உனக்கு நல்லொழுக்கம் வேணும். தீயொழுக்கம் இருந்தால் எப்பயுமே உனக்கு பிரச்சனை தான் தரும், எப்பயுமே உனக்கு துன்பத்தை தான் தரும். இடும்பைனா துன்பத்தை தான் தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லொழுக்கம் இருக்கவங்க தவறி கூட தன் வாயால் கெட்ட விஷயங்களை பேச மாட்டாங்க. அதாவது தீய சொற்களை வந்து தவறியும் அவங்க வாயால் சொல்ல விட மாட்டாங்க. ஏன்னா ஒழுக்கமுடையவருக்கு அது வந்து ஒரு பண்பாக பொருந்தாது. ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே, அதாவது பொருந்தாதது. ஒல்லாவேனா பொருந்தாது. எது? தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். தீய வார்த்தைகளை வாயால் சொல்கிறது வந்து ஒழுக்கம் இருக்கவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோடு அப்படின்னா இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உயர்ந்தோர்னு எடுத்துக்காமல் ஒழுக்கமுடையவர்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒழுக்கமுடையவரோட ஒட்டி வாழாமல் இருந்தால், அவங்க ஒழுக்கமுடையவரோட எப்படி இருக்காங்களோ அவங்கள மாதிரியே நம்ம வாழாமல் இருந்தால், எவ்வளோ படித்தும் நீ வந்து படிப்பறிவு இல்லாதவன் தான். ஒழுக்கமாக இல்லைன்னா உனக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல் 10 முடிஞ்சிருச்சு. அடுத்த வந்து பொறையுடைமை டாப்பிக்கில் பார்க்கலாம். ஈஸியாக முடிச்சிடலாம். 20 திருக்குறளும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம்.